ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிசயம் நிறைந்த தேவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் ஷெட்டிஹள்ளி என்னும் கிராமத்தில் ஹேமாவதி நதிக்கரையில் அமைந்துள்ள ஷெட்டிஹள்ளி ரோசாரி தேவாலயம் மிதக்கும் தேவாலயம் அல்லது மூழ்கிய தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயத்தின் மர்மம் என்னவென்றால் 1860 பிரெஞ்சு மிஷனரிகளால் கட்டப்பட்டது. இது கோதிக் கட்டிடக்கலை பாணியில் சுண்ணாம்பு, செங்கல் மற்றும் முட்டையினுடைய வெள்ளைக்கரு போன்ற பொருட்களை கொண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதுவே அதனுடைய நீடித்து நிற்கக்கூடிய தன்மைக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருந்த பிரிட்டிஷ் நிலப்பிரபுகளுக்காகவும் உள்ளூர் கத்தோலிக்க மக்களுக்காகவும் இந்த சர்ச்சானது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோரூர் அணையானது 1960 கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அணை கட்டப்பட்ட பிறகு தேவாலயத்தை சுற்றியிருந்த கிராமங்கள், வீடுகள் மற்றும் நிலங்கள் ஹேமாவதியுடைய நீர்த்தேக்கத்தின் பின்னணியில் மூழ்கின அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனால் இந்த தேவாலயம் இடிக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் ஜூலை முதல் அக்டோபர் வரை இந்த தேவாலயமானது நீரில் பாதி அளவு மூழ்கி விடுகிறது என்று கூறப்படுகிறது. இது தண்ணீரில் மிதப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்குவதாகவும் கருதப்படுகிறது. மழைக்காலம் முடிந்து நீர்மட்டம் குறையும் போது டிசம்பர் முதல் மே வரை இந்த தேவாலயமானது மீண்டும் முழுமையாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதுவே இந்த தேவாலயத்தினுடைய மிகப்பெரிய மர்மமாகவும் அதிசயமாகவும் கருதப்படுகிறது. இன்று இந்த தேவாலயம் கூரை இல்லாமல் சுவர்கள் மற்றும் தூண்கள் மட்டுமே உள்ள ஒரு பாழடைந்த அமைப்பாக உள்ளது. இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் புகைப்பட கலைஞர்களுக்கு பிடித்தமான இடமாகவும் உள்ளது. ஷெட்டிஹள்ளி தேவாலயமானது மனிதனுடைய வளர்ச்சி, அதாவது அணை கட்டுதல் மற்றும் இயற்கையினுடைய மறுமலர்ச்சி, நதி ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு போராட்டத்தினுடைய சாட்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மூழ்கி மீண்டும் தோன்றும். இது ஒரு மிதக்கும் அதிசயம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.